நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இந்த சேனல்ல நம்ம நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோம். ஒரே ஒரு மூலப்பொருளை வச்சுட்டு நம்ம 3 விதமாக எப்படி ஒரு தொழிலை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ், மற்ற ரெண்டு பார்த்தீங்கன்னா 2 சின்ன பிஸ்னஸ். இந்த ஒரே ஒரு மூலப்பொருளை வச்சு நம்ம தயாரிக்க முடியும். இதில் பல லட்சங்கள் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்க முடியும். அது எப்படி, அதுக்கு என்ன மிஷினரிஸ் வேணும், அந்த பொருளை வந்து நம்ம எங்கே குறைந்த முதலீட்டில் வாங்கலாம், இதை எப்படி 3 விதமாக இதில் தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம ராகி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேழ்வரகுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் இருந்து நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். இருந்தாலும் இந்த பிஸ்னஸில் ஒரு நல்ல வருமானம் இருக்கிறதுனால நான் இன்னைக்கு இந்த பிஸ்னஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு அப்படிங்கிறது முத காலத்துலலாம் நிறைய பேர் வந்து வயல்வெளிகளில் வேலை பார்க்குறவங்களாம் இந்த ஒரு கேழ்வரகு கூழ குடிச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சத்துள்ள ஒரு உணவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதில் கால்சியமும் சரி, புரோட்டீனும் சரி, மற்ற ஊட்டச்சத்துக்களும் சரி அதிக அளவில் இருக்கிறதுனால நடுவில் கொஞ்ச நாள் இதை யாரும் கவனிக்கலை அப்படின்னாலும் இப்போ எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேழ்வரகை அதிக அளவில் இப்போ பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஒரு சுகர் பேஷண்ட்டாக உடனே கேழ்வரகை யூஸ் பண்ணுறாங்க, அதை கம்மியான அளவில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி கேழ்வரகு ஒரு டயட்டுக்கு கேழ்வரகை யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த கேழ்வரகை நம்ம பயன்படுத்தும் போது ஊட்டச்சத்துக்களும் அதிக அளவில் கிடைக்குது. நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால இந்த உணவுப் பொருளை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த மூலப்பொருளை வச்சு நம்ம 3 விதமாக தொழில் பண்ணலாம். அது என்னென்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்கி அதை ரீட்டெயிலில் நம்ம சேல் பண்ணலாம். இதுலேயும் நமக்கு ஒரு கணிசமான லாபம் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை மாவாக தயாரித்து நம்ம ராகி ஃப்ளோராக இதை நம்ம விற்கலாம். அது எப்படி தயாரிக்கலாம், அதுக்கு என்ன மாதிரி பிளான்ட்டாக எப்படி வேணும், நார்மலாக எப்படி வேணும், எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். தேர்ட் ஒன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வாங்கி நீங்கள் ரீபேக்கிங் பண்ணலாம். அது எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றிய டீட்டெயிலும் இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? அதனால் வீடியோவை நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இப்போ நம்ம மேக் பண்ணணும் ஒரு ராகி ஃப்ளோர் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த மாவு ராகி மாவு நம்ம எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு மிஷினரிஸ் நிறையவே இருக்குது. நார்மலாக நம்ம வீடுகளில் செய்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கல்கள், அப்புறம் தூசி, அப்புறம் ஒரு சில அந்த இரும்பு துகள்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நம்ம நீக்கணும். நீக்கிட்டு அதுக்கப்புறம் இதை என்ன செய்வோம், நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி நம்ம என்ன பண்ணலாம், பேக் பண்ணலாம். இது வந்து நார்மல் மெத்தட். இதுவே நீங்கள் மிஷின்ஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இதுக்கு வந்து செக்கி பிளான்ட், இது வந்து பிளான்ட்டாக நம்ம செட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேலையும் அதுவே பண்ணிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அடுத்து வைப்ரோ ஷிஃப்டர். இந்த வைப்ரோ ஷிஃப்டர் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வைப்ரேஷனில் அதில் இருக்கக்கூடிய தூசிகளை அகற்றுறதுக்கு. நெக்ஸ்ட்டு டீஸ்டோனர். டீஸ்டோனர் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கல்கள், மண் போன்ற பொருட்கள்லாம் நீக்கிறதுக்கு. அடுத்து மேக்னெட்டிக் செப்பரேட்டர். இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது மெட்டாலிக் பார்ட்ஸ் இதில் கலந்து இருந்துச்சுன்னா அதை வந்து உங்களுக்கு நீக்கும். சென்ட்ரிஃபியூகல் ஃபேன் வந்து உங்களுக்கு இந்த நம்ம சாதாரணமாக வயல்வெளிலாம் பார்த்துருப்பீங்க, அப்படியே தூசி தட்டுறதுக்காக முரத்தில் வச்சு தட்டுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் மிஷினில் இருக்கிறது சென்ட்ரிஃபியூகல் ஃபேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படுது. இந்த மிஷின் எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சு செஞ்சாக்கா இது வந்து ஒரு பெரிய பிளான்ட். இந்த பெரிய பிளான்ட் பண்ணியும் நீங்கள் செய்யலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சுத்தம் பண்ணுறதெல்லாம் வேலையாட்களை வச்சு க்ளீனாக சுத்தம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மிஷினில் அதாவது பல்வரைசர் மிஷின் இருக்குது, அந்த மிஷினில் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அரைச்சிக்கலாம். இந்த ஃப்ளோர் பல்வரைசர் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் சைடு ரொம்பவே கிடைக்குது. நீங்கள் ரொம்ப அதர் ஸ்டேட்டுக்கெல்லாம் நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை, கோயம்புத்தூர் சைடே உங்களுக்கு கிடைக்குது. அந்த மாதிரியான ஒரு மாவு அரைக்கக்கூடிய ஒரு பல்வரைசர் மிஷினை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாவு சுத்தமாக உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம சலித்து அதை என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிளான்ட்டாக பண்ணும்போது அதுலேயே எல்லாமே இருக்கும், சலிக்கிறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு மாவு வந்து ரொம்ப நைஸாக வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இதுவே வந்து நம்ம சாதாரணமாக கம்மியான முதலீட்டில் செய்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு 1 லட்சம் 2 லட்சத்துலேயே நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். ஆனால் நீங்கள் பிளான்ட்டாக செட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதுவே செமி ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10லேருந்து 15 லட்சம் ரூபாய் செலவாகும்.
அதுவே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 30லேருந்து 35 லட்சம் ரூபாய் இதுக்கு செலவாகும். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்ங்கிறது பெரிய பிளான்ட்டு. நீங்கள் பெரிய பெரிய பிராண்டட்லாம் இருக்காங்களா, அவங்களாம் அப்படி தான் தயாரிக்கிறாங்க. அந்த மாதிரி பிராண்ட்ஸ் வச்சுருக்கவங்களாம் ரொம்ப பெரிய அளவில் மில்லு வச்சுருப்பாங்க. அதுலேருந்து தான் உங்களுக்கு என்ன செய்கிறாங்க, தயாரித்து அதுக்கப்புறம் பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் மிஷின் ஆகட்டும், அந்த சலிக்கிற மிஷின் ஆகட்டும், நம்ம வந்து பார்ட்டிகிள்ஸ் அந்த மண் போன்ற துகள்கள்லாம் நீக்கிறோம் இல்லையா, அதுக்கானதாகட்டும் எல்லாமே மிஷின்ஸ் இருக்கும். அப்படிங்கும்போது அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாகும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் மெஷின்ஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு அதுக்கான இட வசதி ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்டையும் இதில் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். இடவசதி அப்புறம் எலக்ட்ரிக்கலுக்கு செட் பண்ணுறது, வாட்டர் சப்ளைக்கு செட் பண்ணுறது, இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் பிளான்ட்னா ஒரு 30லேருந்து 35 லட்சமும், அதே செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னாக்கா ஒரு 10லேருந்து 15 லட்சமும் உங்களுக்கு கண்டிப்பாக செலவாகும். இதுவே எதுவுமே வேணாம், நாங்கள் வந்து நார்மலாக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் பல்வரைசர் மிஷின் வாங்கி வச்சு நார்மலாக மாவு மில் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எங்கே வாங்கலாம், இந்த கேழ்வரகை நம்ம எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, நீங்கள் இங்கே தமிழ்நாட்டிலேயே நீங்கள் வாங்குறதா இருந்தாக்கா அரியபாளையம் ரோடு, சூளைமேடு, உத்தமச்சோழபுரம், சேலம், இந்த அட்ரஸில் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த கேழ்வரகுக்கான மார்க்கெட் மார்க்கெட் ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஹோல்சேல் ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 16லேருந்து 25 ரூபா வரைக்கும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா, நம்ம வந்து கர்நாடகாவில் வந்து இதை வந்து என்ன செய்யலாம், வாங்கலாம். அப்போ கர்நாடகாவில் எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தும்கூர் டிஸ்ட்ரிக்டில் இதுக்கான மார்க்கெட் இருக்குது. நம்ம அங்கே என்ன செய்யலாம், நீங்கள் ரேட்டு ரொம்ப கம்மியாக வாங்கலாம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, என்ன பண்ணுறது, அதுக்கு நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சேலத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம். அங்கே ஒரு குவிண்டாலுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 2350லேருந்து 2400 வரைக்கும் போகுது. அப்படின்னா ஒரு கிலோ வந்து உங்களுக்கு ஒரு 24 ரூபா அந்த ரேஞ்சில் வருது. இது வந்து அப்பப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து மாறும். அதனால் இன்றைக்கி நான் சொல்கிறது ஒரு ப்ரைஸ்னால் நீங்கள் ஒரு 10 நாள் கழிச்சு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் மாறும், ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகும், ரொம்ப சேஞ்ச் ஆகாது. அப்போ நீங்கள் ஒரு 23 ரூபா 24 ரூபா இந்த ரேஞ்சில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தமிழ்நாட்டிலேயே நீங்கள் என்ன பண்ண முடியும், வாங்க முடியும். ஓகேங்களா. இதுதான் நீங்கள் ஹோல்சேலாக, இப்போ நம்ம ஹோல்சேலாக வாங்குகிறோம், இதை நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா நம்ம ரீட்டெயிலாக இதை வந்து சேல் பண்ணலாம். கேழ்வரகு தனியாக உங்களுக்கு தானியமாகவே விற்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சேல் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்தலாம். இதில் லாபம்ங்கிறது ரொம்ப கம்மியான அளவில் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஹோல்சேலாக ரொம்பவே பர்ச்சேஸ் பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம ரீட்டெயிலாக அப்படியே பேக்கிங் பண்ணி 1 கிலோ, அரை கிலோ, 5 கிலோ இப்படி நம்ம என்ன பண்ணலாம், பேக்கெட் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், பண்ணலாம், சேல் பண்ணலாம், ரீட்டெயிலாக சேல் பண்ணலாம். சின்ன சின்ன கடைகளுக்கு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு, சூப்பர் மார்க்கெட்டுக்கு, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போடலாம். அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாவை அரைக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அதில் செலவுகள் அதிகம், இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். அப்போ நீங்கள் அதை மாவாக பேக் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதையும் இதே மாதிரி அரை கிலோலேருந்து நீங்கள் 10 கிலோ வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண முடியும், பேக் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம பேக் பண்ணி நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயோ, சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயோ, இல்லை ரீட்டெயில் ஷாப்லேயோ, அமேசான்லேயோ, ஃப்ளிப்கார்ட்லேயோ நீங்கள் எங்கே வேணாலும் சேல் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் சேல் பண்ணும்போது அதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 ரூபாயிலேருந்து 150 ரூபாய் வரைக்கும் வித்தியாசப்படுது. அப்போ இது என்ன இவ்வளோ பெரிய வித்தியாசம் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ரீட்டெயிலாக விற்கும்போது சும்மா சாதாரணமாக நீங்கள் பிராண்ட் நேம்லாம் இல்லாமல் சாதாரணமாக ஒரு பேக்கெட் பண்ணி விற்றீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டு. இதே நீங்கள் அமேசானில் நீங்கள் விற்கிறீங்க அப்படிங்கும்போது 1 கிலோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 113 ரூபாய், 140 ரூபாய் இந்த ரேஞ்சில் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், அமேசானில் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ இதில் நமக்கு ப்ராஃபிட் இருக்கா அப்படின்னா நிறையவே இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1 கிலோ 25 ரூபாய்க்கு தான் வாங்குகிறோம். நீங்கள் ஹோல்சேலாக பல்காக நீங்கள் என்ன செய்யணும், வாங்கணும். நீங்கள் போய் 1 கிலோ போய் நம்ம சாதாரணமாக இருக்க ரீட்டெயில் ஸ்டோரில் போய் 1 கிலோ வாங்கிட்டு ரேட் அதிகம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து என்ன செய்யணும், ஒரு விவசாயிகள்கிட்டையோ இல்லை பல்காவோ நீங்கள் என்ன பண்ணணும், கேழ்வரகை அதாவது ராகியை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து உங்களுக்கு 25 ரூபாய் அந்த லெவலில் வரும். இப்போது அரைக்கிற சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அரைக்கிற சார்ஜஸும் பேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 15 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு 40 ரூபாய் உங்களுக்கு அடக்க விலை வரும். அப்போ 40 ரூபாய் அடக்க விலை வந்துருச்சு அப்படின்னாக்கா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 90 ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணும்போது அதோட ப்ராஃபிட் என்ன, அதே ஒரு 120 ரூபாய்க்கு சேல் பண்ணும்போது அதோட ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இதுலேருந்து என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இப்போ 10 ரூபா தான் வருமா, 15 ரூபா தான் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அரைக்கும் போது, அதாவது 1000 கிலோ 500 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் வந்து தயாரிக்கும் போது உங்களுக்கு அந்த
ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகிக்கிட்டே போகும். நீங்கள் 1 கிலோ கொடுத்து நீங்கள் நேராக போய் ஒரு அரவை மிஷினில் அரைக்கிறதுக்கும் ஒரு 1000 கிலோ நீங்கள் ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷினில் அரைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் நமக்கான அந்த 1 கிலோவுக்கான பேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் வரும். அப்போது நமக்கு வந்து 1 கிலோ மாவுக்கு ஒரு 40 ரூபாய் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட இதை வந்து சேல் பண்ணுற விலை அப்படிங்கிறது 90 ரூபாய், 100 ரூபாய், 120 ரூபாய் இந்த மாதிரி போகுது உங்களுக்கு. அது நீங்கள் விற்கக்கூடிய இடத்த பொறுத்து இது என்ன செய்யுது, மாறுபடுது. அப்போ நமக்கு ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறது நான் தனியாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுவே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கீங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது, ஒரு டீலருக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நீங்கள் விற்கலாம். அதாவது ஒரு 70 ரூபாய், 80 ரூபாய் இந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். அதை அவங்க வந்து ஒரு 120 ரூபா அந்த ரேஞ்சில் அவங்க என்ன பண்ணிப்பாங்க, சேல் பண்ணிப்பாங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் உங்களுக்கு. அப்போ பெரிய அளவில் மாவு நம்ம தயாரித்து விற்கிறது நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ராகி மாவை தயாரித்து ஒரு பெரிய பிளான்ட்டாவோ இல்லை ஒரு சின்ன மிஷினை வச்சோ நீங்கள் தயாரிக்கும் போது ஆகக்கூடிய விஷயங்கள் சொல்லிட்டோம். இப்போ 2 விதம் முடிஞ்சு. 3வது நம்ம ரீபேக்கிங் பண்ணலாம். ரீபேக்கிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னாக்கா, நீங்கள் இந்தியா மார்ட் வெப்சைட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கோதுமை இந்த மாதிரி ராகி மாவு தயாரித்தே உங்களுக்கு விற்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அங்கே போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்ப பல்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்கிங் பண்ணணும், ரீபேக்கிங் பண்ணணும். அதை வாங்கிட்டு வந்து சின்ன சின்ன பேக்கெட்ஸாக பண்ணணும். நீங்கள் ஒரு குவிண்டாலாக வாங்கிக்கணும். வாங்கிட்டு வந்துட்டு 1/2 கிலோ 1 கிலோ பேக்கெட்ஸாக நீங்கள் என்ன பண்ணலாம், பேக் பண்ணலாம். அந்த மாதிரி பேக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை சேலுக்கு கொடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேக்கிங்க்கு உங்களுக்கு ஒரு 10 ரூபா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் எவ்வளோ சேல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதில் வருமானம் கிடைக்கும். அப்போது இதில் எதில் வருமானம் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ராகி மாவை நீங்கள் மிஷின் வாங்கி போட்டு நீங்கள் ஹோல்சேல் ராகியை வாங்கிட்டு வந்து நீங்கள் மாவாக்கி அதை விற்கும்போது உங்களுக்கு வருமானம் மிக மிக அதிகம். நீங்கள் ஈஸியாக லட்சக்கணக்கில் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா. அப்போ ரீபேக்கிங்கில் என்ன பண்ண முடியும், அதை விட நீங்கள் கம்மியாக தான் ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னாக்கா 2-3 இடத்துல அவங்கவுங்க ஒவ்வொரு லாபம் வைப்பாங்க. கேழ்வரகு வாங்குறதுல ஒரு லாபம் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அரைக்கிறதுல ஒரு லாபம் அவங்க வச்சு தான் விற்பாங்க. நம்ம மாவா வாங்கிட்டு வரோம், நமக்கு வேலை எதுவுமே கிடையாது. நம்ம என்ன பண்ண போகிறோம், பேக்கிங் பண்ண போகிறோம். பேக்கிங் மட்டும்தான் பண்ண போகிறோங்கிறதுனால அதில் லாபம் வந்து கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கேழ்வரகாக வாங்குறீங்க அப்படிங்கும்போது கேழ்வரகை நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து சின்ன ரீட்டைல் ஷாப்ஸ்க்கு நீங்கள் விற்கிறீங்க அப்படிங்கும்போது அதுலேயும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ ராகி மாவை நம்ம ஒரு ஆட்டோமேட்டிக் பிளான்ட் ஆர் பார்த்தீங்கன்னாக்கா செமி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் இல்லைன்னா கிரைண்டர் பல்வரைசர் மிஷின் இதை வச்சு 3 விதமாக நம்ம தயாரிக்கலாம். நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி தயாரிக்கிற இந்த மாவுலேருந்து நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதத்துக்கு நீங்கள் பல லட்சங்கள் பார்க்க முடியும். ஆனால் அதை வந்து நான் 5 லட்சம் அப்படி சொன்னாக்கா 5 லட்சமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. 7 லட்சம் சொன்னால் 7 லட்சமாங்கிறீங்க. அதுவே கம்மியாக சொன்னாலும் இவ்வளோ கம்மியாக தான் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. அப்படி கிடையாது. இதில் உங்களுக்கு அப்போ நான் பர்சன்டேஜில் சொல்லிடுறேன். நீங்கள் எவ்வளோ முதலீடு பண்ணுறீங்களோ அதில் 20% உங்களுக்கு லாபம் நிற்கும். நீங்கள் எவ்வளோ முதலீடு, அதாவது ராகி வந்து நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க அந்த செலவு இருக்கு இல்லைங்களா, அந்த முதலீட்டில் உங்களுக்கு எவ்வளோ நிற்கும், 20% உங்களுக்கு லாபம் நிற்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 20%ங்கிறது ரொம்ப கம்மி கிடையாது. நல்ல சரியான ப்ராஃபிட் தான் அது உங்களுக்கு. ஓகேங்களா. அப்போது 3 விதமாக இந்த தொழிலை நீங்கள் பண்ணலாம். இதில் மாவா நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு லைசன்ஸ் அப்படிங்கிறது தனியாக தேவைப்படுது. ஏன்னா உணவுப் பொருள் சார்ந்த விஷயங்கிறதுனால லைசன்ஸ் கட்டாயமாக வேணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி லைசன்ஸ், அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ் வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரேட்மார்க்கு அந்த இது வந்து தேவைப்பட்டால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம். நல்ல ஒரு பிராண்ட் நேம் வச்சு நல்ல பேக்கிங் கலர்ஃபுல்லாக பேக்கிங் பண்ணி சுத்தமாக நீங்கள் வந்து இதை கொடுக்கும்போது உங்களுக்கான கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைப்பாங்க. இதில் பெரிய அளவில் நீங்கள் என்ன பண்ண முடியும், லாபம் ஈட்ட முடியும். இந்த மாதிரி ராகிக்காக நீங்கள் வாங்கக்கூடிய அந்த மிஷினில் வேறு மாவுகள் அரைக்கிறதுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், பயன்படுத்திக்க முடியும். ஆனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அதே மாதிரி நீங்கள் ராகி வாங்குறதுல நல்லா கவனம் செலுத்தணும். நல்ல குவாலிட்டியாக ஃபஸ்ட் குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. ரொம்ப ரேட் கம்மியாக சீப்பஸ்ட் ரேட்டாக போய் பார்த்து பேசி கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நான் சொன்ன இந்த நடைமுறையில் நீங்கள் இந்த தொழிலை செஞ்சீங்க அப்படின்னா பல லட்சங்கள் நீங்கள் சம்பாதிக்கிறது கண்டிப்பாக உண்மைதான். அது அந்த அளவுக்கு நீங்கள் பிராண்ட் நேமை கொண்டு போய் என்ன செய்யணும், கஸ்டமர்ஸ்கிட்ட சேர்க்கணும். அதுக்கு மார்க்கெட்டிங் நீங்கள் வந்து நல்லா பண்ண வேண்டியிருக்கும்.
மார்க்கெட்டிங் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.